அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2025 கன்னிராசினியர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கன்னிராசி குரு வந்து 4ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 7ஆம் அதிபதியாக வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வந்து குரு எங்கே இருக்காரு? 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். அதாவது ரிஷபத்தில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். ரிஷபத்தில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு 9லேருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆயிடுவார். பாகிஸ்தானத்துலேருந்து கர்மஸ்தானத்துக்கு குரு போயிடுவார். 10ல் குரு போனால் பதவியெல்லாம் அவங்களுக்கு பறி போகாதுங்க, சரிங்களா? கவலையப்படாதீங்க. வேலை போய் வீட்டில் உட்கார்றது, தொழில் முடக்கமாகிறது அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, நடக்காது. உங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் இருக்கவங்களுக்கு அந்த தொழில் விட்டு வேற ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக, வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த டைம் உங்களுக்கு அமையும். மற்றபடி தொழில் போகிறது, வேலை போகிறது, வீட்டில் முடங்கி கிடக்கிறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? பயப்பட வேண்டாம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு 4ஆம் அதிபதியாக வருவார். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வையாக, அதாவது 2ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவோட பார்வை 2ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு அருமையான குரு பயிற்சி தான், அதில் டவுட்டே வேண்டாம், சந்தேகமே கிடையாது. 2ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு என்ன பண்ணும்? குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள், மன உளைச்சல் இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். விலக போகுதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், உங்களுக்கு மன அமைதி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஒரு சில பேர்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. கணவன் மனைவி பிரச்சனை, அடுத்தவங்க பேச்சு கேட்டு கணவன் மனைவி உங்களுக்கு சண்டை பிடிச்சிக்கிறது, அடுத்தவங்களோட தூண்டுதலால் பிரச்சனை வர்றது, எப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் மன அமைதி இருக்கும், நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும். பணம் வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருக்குது. இதிலலாம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாதுங்க, இதெல்லாம் கவலையப்பட வேண்டாம், சரிங்களா? ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்த குரு பார்த்துட்டாலே பணம் வந்துடும். பணம் வந்துட்டாலே எதையுமே சமாளிச்சிடலாம், சரிங்களா? மனுஷனுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு பணம் இருந்தால் தானே மற்ற விஷயங்களை சமாளிக்க முடியும். பணம் இல்லாமல் இருக்கிறதுனால தானே ஒரு சில பேர் கன்னிராசிக்காரங்க கடன் பிரச்சனையிலையோ வேலையிலையோ தொழிலோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க நீங்கள். அதெல்லாமே உங்கள் வாழ்க்கை, அதெல்லாமே உங்கள் டைமில் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை கிடைக்கிறது, கையில் பணம் வர்றது, கொடுத்த பணம் கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து 4ஆம் இடத்தையே 7ஆம் பார்வையாக பார்த்துருவார். வண்டி, வீடு, வாகனம், ஒரு லோன் போட்டாச்சு நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்குது, சரிங்களா? இதுக்குண்டான நேரம் தாங்க இந்த நேரம். ஏன்னா சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. படிச்சிருக்க மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க இந்த டைமில். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன், அம்மாவுக்கு உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் இருக்கும், சரிங்களா? சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், சரிங்களா? வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பாதியில் நின்று வீடு மறுபடியும் புதுப்பிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த டைமில். இப்போ ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க, அது எல்லாமே நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். கும்பராசியை பார்த்துருவார். நல்ல வேலை, அதான் முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த டைமில். நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். உடம்புல இருந்த அந்த வியாதி இப்படியே படிப்படியே கம்மியாகும் இந்த டைமில். எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். எல்லாம் அந்த குரு வந்து 6ஆம் இடத்தை பார்த்து நிவர்த்தி செஞ்சிருவார். குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்துல எவ்வளோ கோடி குற்றங்கள், தோஷங்கள் இருந்தாலும் எல்லாமே உடச்சேரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது குருவோட வேலை தான். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவாரு. வேலையில் ப்ரொமோஷன், இல்லை வேலையில் மாற்றம், வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக கன்னிராசினியர்களுக்கு கிடைச்சிடும். ஜாதகத்தில் மட்டும் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. வேலை, தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா தான். வேலை தொழிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் வேலை விஷயத்துலையும் தொழில் விஷயத்துலையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல விஷயம்னா என்ன?
பிஸ்னஸ் நல்லா போகும்னு அர்த்தம். நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள வியாபாரம் செழிப்பாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். சரிங்களா? கவலைப்பட வேண்டாம், பயன்படுத்திக்கங்க. வேலையில் ஒரு மாற்றம் அல்லது தொழிலில் மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. பணம் வரக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்குள்ள பதவி உயர்வுலாம் கிடைச்சிடும். அரசியல் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க கவலையப்படாதீங்க. இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு கண்டிப்பாக ஏற்படுத்தாமல் போகவே போகாது. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விஷயமா தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு அருமையான குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. எல்லா கன்னிராசிக்காரங்களும் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் நிச்சயமாக நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன், அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குரு வச்சு நம்ம பார்த்தோம். நம்ம லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுத்தி, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80லேருந்து 85%. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும். இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து 100% கிடையாது. சரிங்களா? 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? நல்ல தசாபுத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லா இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்கள தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு 100% நல்லா இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்ச தீருவாங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது? இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா அந்த டைமில் தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வரும், போட்டி பொறாமை வரும், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து சந்திக்கிறது, இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6, 8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஒரு 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதகம்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருக்கும். குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான், ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம், தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான், பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான், லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும். குரு கெடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, கெட்டு போக சனி ராகு கூட எல்லாம் போய் சேர்ந்து குரு கெடக்கூடாது, கெட்டே போகக்கூடாது. பிறப்பு ஜாதகத்தில் குரு வந்து நல்ல அமைப்புள்ள இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப், ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட். சரிங்களா? குரு வந்து ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம், நம்பர் 1 சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் சொல்லலாம். குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும். இப்போ நம்ம குரு 5, 7, 9ஆம் பார்வையாக குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம், குரு திசையை நடக்கலாம், குரு புத்தி நடக்கலாம். 5, 7, 9ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை, நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் குரு வந்து 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தியை அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நல்லா இருக்காது, ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு திசை நல்லா இருக்காது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, குரு எங்கே இருக்காருன்னு பாருங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காருன்னு பாருங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.